வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு மதுராந்தகம் திரு வெண்காட்டேஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து தோல் நோய்களுக்கு ஒரு தீர்வு அளிக்கும். இந்த ராஜகோபுரம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது. 5 நிலைகளை கொண்டது இது. இப்போ கோவிலில் வைகாசி உற்சவம் நடக்குது. கோவிலுக்கு எதிரில் வந்து ஒரு விநாயகர் கோவிலும் தனியாக இருக்குது. அரச மரத்தடியில் இருக்கார். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குளம் இருக்குது. தீர்த்தம் விடகர தீர்த்தம். கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆனுமே நம்ம பார்க்குறது விநாயகர் தான் தரிசனம் பண்ணுறோம். அடுத்து நாம் பார்க்கறது கொடிமரம் மற்றும் நந்தி தேவர். மதுராந்தகம் முதலாம் பராந்தக சோழனால் உருவாக்கப்பட்டது. வெண்காட்டேஸ்வரர் இந்த கோவில் வந்து கண்டராதித்த சோழனால் வந்து கட்டப்பட்டது. கோவிலுக்குள்ளே ஏராளமான சிற்பங்கள் இருக்குது. இந்த இடத்துல ஒரு விநாயகர் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்தியும் அமர்ந்திருக்கிறார். இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தியை அப்படியே நம்ம தரிசனம் பண்ணலாம் இங்கிருந்து. இந்த கோவிலில் 27 கல்வெட்டுகள் இருக்குது. அவற்றில் வந்து சோழ, பாண்டிய, விஜயநகர மன்னர்கள் வந்து இந்த கோவிலுக்கு கட்டுமான பணிகளை நடத்தியிருக்காங்க. தொடக்க கால கல்வெட்டில் வந்து இந்த கோவில் ஸ்வேதாரணேஸ்வரர் கோவில் என குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கு விநாயகர் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். இந்த இடத்துல வந்து சூரிய பகவான் நமக்கு வந்து காட்சியளிக்கிறார். கோவிலோட இந்த பகுதியில் ஏராளமான சிற்பங்கள் இருக்குது. முருகர், விநாயகர், சிவலிங்கங்கள், துர்க்கை, சண்டிகேஸ்வரர், பிரம்மதேவர் போன்ற சிற்பங்கள் இந்த பகுதியில் இருக்குது. இது பிரம்மதேவர். பக்கத்திலே பார்த்தோன்னா சண்டிகேஸ்வரர் ஆலயமும் துர்க்கை அம்மனும் இருக்காங்க. 1000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான கோவில் தான் இது. இந்த ஆலயத்தோட மூலவர் வந்து வெண்காட்டேஸ்வரர் என்றும் ஸ்வேதாரணேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுறாங்க. தாயார் மீனாட்சி அம்மை தனிச்சன்னதியில் அமர்ந்திருக்கிறாங்க. கருவறையில் வெண்காட்டேஸ்வரர் கிழக்கு முகமாக உள்ளார். காலபைரவர், உன்மந்த பைரவர், அசிதாங்க பைரவர், சுவர்ண ஆகாஷ்ண பைரவர் ஆலயமும் உள்ள இருக்குது. இவர்களை பிரார்த்தனை செய்வதனால வழக்கில் வெற்றி பெற, சொத்து பிரச்சனைகள் தீர இங்கே வந்து பிரார்த்தனை செய்யப்படுது. இப்போது இந்த கோவிலில் வந்து வைகாசி மாத உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அம்மன் மற்றும் சிவபெருமானுக்கு வந்து தீபாராதனை நடைபெற்று கொண்டிருக்குது இப்போதைக்கு. இது நந்தி வாகனம் ஊர்வலத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குங்க. இப்போ வந்து சிவனும் பார்வதியும் வந்து ஊர்வலத்திற்கு கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க. இந்த சாம்பிராணி புகையில் பார்க்குறதுக்கு அப்படியே கைலாயத்துலேருந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் வரா மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்ததாக மீனாட்சி அம்மன் மட்டும் தனியாக வேற வராங்க. இந்த பூ அலங்காரம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு அப்படியே கோவிலுக்குள்ளேயே சுற்றிட்டு வந்துட்டு அப்புறம் வெளியே போயிட்டு ஊர்வலம் சுற்றுவாங்க. இந்த ஊரில் நிறைந்திருந்த மந்தாரை மரங்களில் இலைப்பாரிய கொக்குகளால் இந்த பகுதியை வெண்காடாக தோற்றமளித்ததால் இந்த இடம் வந்து வெண்காடு என்றும், இங்கு குடிகொண்ட ஈசன் வந்து வெண்காட்டேஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டார். கோவிலை சுற்றி வரும்போது இந்த பகுதியில் வந்து நாம் நாகலிங்க மரத்தை பார்க்க முடியுது. பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து தலவிருஷ மரங்கள்லாம் உள்ளவே இருக்குது. இங்கேருந்து கோவிலோட கோபுரத்தை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. சீரியல் லைட்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்துலையும் ஒரு நாகலிங்க மரம் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பூக்கள்லாம் அவ்வளோ அழகாக மின்னுது. பகலில் பார்த்தா இந்த மரம் இன்னுமே அழகாக இருக்கும். கோவில் கோபுரத்தை இந்த இடத்துலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கொடைகளோட சாமி வந்து வர்றது, ஊர்வலமாக வர்றதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கோவிலுக்குள்ளவே மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் பாண்டீஸ்வரர் லிங்கம் உள்ளது. அது வந்து பாண்டிய மன்னன் வந்து தன் தோல் நோய் குணமானதற்கு நன்றி கடனாக இவரை வந்து பிரார்த்தனை செய்துள்ளார். ஊர்வலத்தில் கொண்டு போகிற கொடை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சாமி வந்து ஊர்வலத்திற்கு வெளியே புறப்பட்டுருச்சு. ஏராளமான சிறப்புகளை கொண்டுள்ள ஒரு திருத்தலம் தான் இது. இப்போது சாமி வந்து நகர்வலம் கிளம்ப தயாராகிடுச்சு. அப்படியே ஒரு முக்கியமான சாலைகள் வழியாக போயிட்டு ஊரை சுற்றிட்டு இங்கே வருவாங்க திரும்ப. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு.